செலவுக்கு கூட காசு இல்லாம பாரதி ராஜா அவரு இவ்ளோ கஷ்டத்துல இருக்காரா? ரஜினி அவருக்கு அவசரமா மெசேஜ் பண்ணிருக்காங்களா? தனுஷ் அவரு என்ன பண்ணிருக்காருன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தமிழ் சினிமாவை இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய பெயரை உச்சரிக்காம அதோட வரலாற சொல்லவே முடியாது. ஏன்னா தமிழ் சினிமாவோட அடையாளமா அவர் இருக்காரு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அப்படின்னு அவரை எல்லாருமே அழைப்பாங்க. அவரோட படங்களை இப்பவும் ரசிகர்கள் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முறை 16 வயதினிலேயே இன்னொரு முறை முதல் மரியாதை போன்ற படங்களை தர எந்த இயக்குனராலும் முடியாது. சமீபத்துல இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ் பாரதி உடல்நல குறைவால 48 வயசுல காலமானாரு. தன்னோட அன்பு மகனோட திடீர் மறைவு ரொம்பவே மனசுக்கு நொறுங்கி போச்சு. அதுல கலங்கி போன இயக்குனர் பாரதி ராஜா அவரு மலேசியாவில இருக்க தன்னோட மகள் வீட்டுல சில மாதமா தங்கி இருந்தாரு. இப்ப சென்னைக்கு வந்துட்டாரு. பாரதி ராஜா அவரு இப்ப 80 வயசை கடந்த நிலையில முதுமை காரணமா நினைவாற்றலை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து வராரு. அவரோட சகோதரர் ஜெயராஜ் சமீபத்துல சொன்னது ரசிகர்கள் கிட்ட பலத்த கவலையை ஏற்படுத்தி இருக்கு. கடந்த சில ஆண்டுகளா படங்கள்ல நடிச்ச அவரு இப்ப முழு நேர ஓய்வுல இருக்காரு. இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி நடிகர் தனுஷுக்கு இயக்குனர் பாரதி ராஜா அவரோட செல்போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டத்துல இருக்கோ, பண உதவி வேணும்னு. திருச்சிற்றம்பலம் படத்துல தனுஷ் அவரோட தாத்தாவா அவர் நடிச்சிருப்பாரு. அப்பா அவருக்கு சம்பளம் அனுப்பிய அதே வங்கி கணக்குக்கு 15 லட்சத்தை அவர் அனுப்பியிருக்காரு. தொடர்ந்து இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய மொபைல் போன்ல இருந்து நடிகர்கள், நடிகைகள் மற்றும் இயக்குனர்கள் என பலருக்கும் இந்த மாதிரி பண உதவி கேட்டு மெசேஜ் போயிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு இப்படி மெசேஜ் போனதை பார்த்து அவரே அதிர்ச்சியாகி போயிட்டாராம். தன்னோட உதவியாளர் மூலம் இது குறித்து விசாரிக்குமாறு சொன்னாராம். பண உதவி கேட்டு அவருடைய செல்லுல இருந்து வந்த மெசேஜ் அதுல குறிப்பிட்டிருந்த வங்கி கணக்கு பாரதி ராஜா அவருக்கு சொந்தமானது இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. வேற ஒருத்தரோட பேர்ல இருக்க வங்கி கணக்குல இப்படி பணம் அனுப்புற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையில இது பாதிக்கப்பட்டது பாரதி ராஜா அவங்க தானா உதவி கேட்கிறாரு, இல்ல வேற யாராச்சும் மோசடி பண்றாங்களான்னு சந்தேகம் இருக்கு. இது என்னன்னு சொல்லி தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா மனோஜ் அவருடைய இறப்புக்கு அப்புறமா பாரதி ராஜா அவரு ரொம்பவே உடஞ்சு போயிருக்காராம். சொல்ல போனா இதுல இருந்து அவர் மீள முடியாம ரொம்பவே சிரமப்படுறாரு அப்படின்னும் ரொம்ப சோகத்துல இருக்காரு அப்படின்னும் தகவல்கள் வெளியாச்சு. தன்னோட மருமகளை பார்த்து ரொம்ப உடைஞ்சு போய் எதுவுமே பேச முடியல, யார்கிட்டயுமே பேசாம ரொம்ப அமைதியா இருக்காருன்னெல்லாம் கூட இதை பத்தின தகவல்கள் வெளியாச்சு. ஏன்னா அவருக்கு பாரதி ராஜா அவருக்கு மனோஜ் அவர் மேல அவ்வளவு அன்பு பாசம், அவ்வளவு தூரம் தன்னோட மகனை பார்த்துக்கிட்டாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவர்னால தாங்கிக்கவே முடியல.